ஒலிம்பிக் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர்கள் தொடர்ந்து அசத்தி வரும் நிலையில் தற்போது ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சடையாண்டி இணைந்திருக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். லாவண்யா, பாரிஸ் ஒலிம்பிக் தொடரின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறார். டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் 87.58 மீட்டர் தூரம் எறிந்து தங்க பதக்கத்தை வென்றிருந்தார். தற்பொழுது முதல் வாய்ப்பிலேயே 89 மீட்டர் தூரம் எறிந்து இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். இந்த ஆடவர் ஈட்டி எறிதல் போட்டியில் 84 மீட்டருக்கு மேல் எறிந்தாலே இறுதிப் போட்டி உறுதியாகிவிடும். அந்த வகையில் மொத்தம் ஒவ்வொரு வீரருக்குமே 3 வாய்ப்புகள் வழங்கப்படும். முதல் வாய்ப்பிலேயே 89 மீட்டருக்கு மேல் நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிந்து இறுதிப் போட்டி வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். இந்த ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் 2 இந்திய வீரர்கள் பங்கேற்றிருந்தனர். முதல் வாய்ப்பில் நீரஜ் சோப்ரா கிட்டத்தட்ட 89.34 மீட்டர் தூரம் எறிந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை நிகழ்த்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். டோக்கியோ ஒலிம்பிக் தொடர், அதனைத் தொடர்ந்து பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் என அடுத்தடுத்த 2 ஒலிம்பிக் தொடர்களின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர். ஏற்கனவே தங்கப்பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருந்தார். தடகளத்தில் 2வது தங்கப்பதக்கத்தை கைப்பற்றுவதற்காக தற்பொழுது நீரஜ் சோப்ரா இறுதி யுத்தத்தில் களமிறங்க தயாராகி இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சடையாண்டி.